சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நல்ல விஷயந்தான். சந்தோஷமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. இந்த சந்தோஷத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன்? இந்த பஸ்ஸில் பிரயாணம் செய்கிற ஒரு சம்பவம். பஸ்ஸு பிடிக்கணும்னா சில நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு நிற்கும்போது அப்படியே லைனில் நிற்பாங்க. எல்லாரும் லைனில் ஏறுவாங்க. எல்லாம் உட்காந்த பிறகு அடுத்த பஸ்ஸு ஒருவேளை ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களே நின்றுவாங்க, யாரும் ஏற மாட்டாங்க. இந்த டோர் க்ளோஸ் ஆகிட்டா நிற்பாங்க. அடுத்த பஸ்ஸில் என்ன பண்ணுவாங்க, அந்த லைனில் நிற்கிறவங்க மீதி இருக்கிறவங்க ஏறுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படிலாம் கிடையாது. லைனில் நிற்கிறதுலாம் இல்லை, எல்லாம் கும்பலாக நிற்பாங்க. இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறது ஒரு பெரிய அதிசயம். பெரிய அதிசயம்னா பஸ் ஸ்டாப்னு போட்டிருக்கோம், ஆனால் நிற்க மாட்டாங்க. அது வெட்டின்னு போகணும். இதுக்கு ஒரு மேரத்தான் ரேஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவங்கன்னா ஈஸியாக இருப்பாங்க. எல்லாம் ஓடணும், கூட பஸ்ஸு பின்னாடியே ஓடி போனோடனே கொஞ்சம் தூரம் போய் நிறுத்துவாங்க, எல்லாம் ஏறுவாங்க. சில பேர் வாசல் வழி ஏறுவாங்க, சில பேர் ஜன்னல் பக்கம் ஏறுவங்களாம் இருக்கிறாங்க. நான் அதை பார்த்துருக்கிறேன். எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில் பாலக்காடு, அந்த பாலக்காடுக்கு பார்டரில் அங்கே ஜன்னல் பக்கம் ஏறுவாங்க. எங்கே வேணால் எல்லா பக்கம் ஏறுவாங்க. இந்த முன்னால் டிரைவருக்கு முன்னால் கண்ணாடி இதில் அது மட்டும் உடைக்காமல் ஏறான்னு ஆச்சரியமான விஷயம். ஏறி என்ன பண்ணால் சீட்டு பிடிப்பாங்க. சில பேர் துண்டை ஜன்னல் பக்கம் போட்டு இந்த பக்கம் ஏறி போய் இதான் என் துண்டு, நீ ஏன் உட்காந்தேன்னு சண்டை போட்டுப்பான். எல்லாமே நம்ம நாட்டில் நடக்கும். இப்போ இப்படி இது ஒரு இப்போ ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க வச்சுங்க, ஜன்னல் ஓட்ட இடம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. லாட்ரி சீட்டில் 1 லட்ச ரூபாய் அடிச்ச மாதிரி உட்காந்துட்டாங்க. வசதியாக ஜன்னல் ஓரத்தை இடம் கட்டிச்சு. அடுத்த 2 பேர் அங்கே உட்காரணும், அவங்கள 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. இந்த 3 சீட்டில் ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த 3 சீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல உட்காந்து நல்லா வசதியாக உட்காந்துப்பாங்க. அடுத்தவர் உட்காந்துட்டாரு, அதுக்கு அடுத்தவர் உட்காந்துக்கிறாரு. அடுத்தவன வசதியாக உட்காருனா அதுக்கு அடுத்தவர் பாதிக்கு மேலே வெளியே இருக்கணும். அவர் ஒரு கால் மட்டும் தான் உள்ளே உட்காந்துக்கணும். 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துன்னு கஷ்டமாக இருக்கிறாங்க. கஷ்டத்தோடு உட்காந்து வருவாங்க. இவங்க ஃபோன் வேறு பண்ணுவாங்க. வசதியாக சீட்டு கட்டிச்சு, நல்லா காற்று, வசதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக வரேன். இந்த 2 பேர் பக்கத்தில் இருக்கிறாங்களே பரதாபமாக இருப்பாங்க. அவங்க இல்லை, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. பக்கத்தில் 2 பேரும் சந்தோஷமாக இல்லை. ஒரு ஆள் மட்டும் சந்தோஷம் அனுபவிக்கிறான். இப்போ இவங்களே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி உட்காந்தாங்கன்னா 3 பேரும் சந்தோஷமாக போகலாம். அப்போ இது எல்லா இடத்துலையுமே உள்ள காரியம், எல்லா உலகம் ஃபுல்லாக உள்ள பிரச்சனை இது. சில இடங்கள் அப்படி இல்லை, சில இடங்கள் அப்படி வேறு விதமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களாம் எப்படியாவது போட்டோம் அப்படின்னு இல்லை. ஆனால் வேதம் எப்படி சொல்லுகிறது, 2 காரியத்தை கற்றுக் கொடுக்குது நமக்கு. 2 விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்குது. இப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நானும் அந்த பஸ்ஸு சீட்டில் உட்காந்துன்னு போகிற ஆள் மாதிரி இருக்கிறேன்னா, அல்லது பக்கத்தில் இருக்கிறாலும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு இருக்கிறோமா அப்படின்றத பார்க்க போகிறோம். இது நம்முடைய குடும்பத்திலே இருக்குது. குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறன்னு பார்க்கணும். ஏன் சந்தோஷம்தான் முக்கியம். மனைவி பிள்ளைங்க எப்படி போனா என்ன அப்படின்னு இருக்கலாம். இல்லை எல்லாருடைய சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு நினைக்கலாம். அவன் எப்படி போனா என்ன, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, நம்ம நல்லா இருக்கிறோமா, அனுபவிக்கிறோமா, சாப்பிட்றோமா, இல்லை வீட்டில் அவங்க சாப்பிட்றாங்களா, பட்னியாகிறாங்க, அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு எல்லாம் இருக்குது, அவ்வளோதான். எனக்கு முதல்ல செய். அந்த நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இது மாதிரி வாழ்ந்த ஆளுங்களை பற்றி நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது சுருக்கமாக முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறதுனால எல்லா வசனத்தையும் வாசித்து நேரம் இல்லை வாசிக்கிறதுக்கு. இப்போ இங்கே தாவீது ராஜா ஒரு தவறு இல்லை, பாவம் செய்கிறார்.
இந்த பாவத்தினால் அவர் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரு. ஆனா இந்த பச்சைபால் சந்தோஷத்தை அனுபவிக்கல. அதாவது இந்த பச்சைபாலுடைய கணவன் ஒரு யுத்த புருஷன். தாவீதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா யுத்த களத்தில் இருக்கிறார். இப்போ தாவீதுடைய வேலை என்ன அப்படின்னா, யுத்த களத்தில் இருக்கிற குடும்பத்தினரை பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுடைய தேவையை சந்திக்கணும். ஏன்னா அங்க குடும்ப தலைவர் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு அவர் என்ன செய்யுதுன்னா ஆதரவா இருக்கணும். ஆனா ஆதரவா இருக்க வேண்டிய ஒரு நபர் அவர் என்ன செய்யறாரு, இந்த பச்சைபாலை அவர் தவறாய் பயன்படுத்துகிறார், பாவம் செய்கிறார். இந்த அம்மா அமைதியா இருக்குது. ஏன் அமைதியா இருக்குது அப்படின்னா, ராஜா அவன் என்ன செய்யலாம். அந்த ரெண்டாவது இவங்க தாத்தால இருந்து நெருங்கிய தொடர்பு, அவருடைய தகப்பனார், அவருடைய கணவர் எல்லாருமே தாவீது குடும்பத்திற்கு உதவியா இருந்தவர்கள், தாவீதை நேசித்தவர்கள். நம்ம எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. இந்த அம்மா எங்காவது பேசிக்கிறான் பார்த்தா எதுவுமே பேசல. இந்த அம்மா நேரா கூட தாவீதுட்ட சொல்லல, ஒரு ஆள் அனுப்பி சொல்றாங்க. அடுத்த வருஷத்துல தான் இருக்குது. ஒரு ஆள் அனுப்பி அவங்களுடைய காரியத்தை சொல்றாங்க. அப்படின்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அமைதியாகிறாங்க, சகித்து கொண்டார்கள். இப்ப தாவீது அனுபவிக்கிறார், ரொம்ப சந்தோஷமாகிறார். ஆனா இந்த அம்மாவுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், வேதனையா இருக்குது. இப்போ அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க, அது அடுத்த பிரச்சனை. இன்னொரு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, தாவீதுக்கு பயம் அப்பதான் வருது. முதல் தவறு தான், பாவம் தான். இந்த பாவத்தை மறைப்பதற்காக அவருடைய புருஷனை கூட்டின்னு நம்ம கை கழுவிடலாம், நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனா அவர் பாருங்க, தாவீதுக்காக வைராக்கியமா இருக்கிறார். தாவீதுக்காக வைராக்கியமா இருக்கிற அவனை கொலை செய்ய கூட துணிகிறார். ஒரு செயற்கையான முறையில ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவரை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணி கொலை செய்கிறார். இப்ப இவளுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு செய்தி, ஒரு புருஷன் செத்து போயிட்டான். இந்த புருஷன் செத்ததுனால தாவீதுக்கு மகிழ்ச்சி, ஏன் அவளை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இவளுக்கு எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய துக்கம். ஒரு பக்கம் இந்த வேதனை, இன்னொரு பக்கம் மரணம். அப்படின்னும் போது துக்கத்தோடு இருக்கிறான். அப்போ கூட தாவீது விடலை, அவளை திரும்ப துக்க நாட்கள் முடிஞ்சுன்னு கூப்பிட்டுக்கிறான். அடுத்த பிரச்சனை என்ன பாருங்க, தொடர்ந்து அவள் பிரச்சனை சந்தித்து கொண்டே வராள். வேதனை ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுடைய சந்தோஷம், தன்னுடைய சந்தோஷத்திற்காக மற்றவருடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அவர் கூப்பிடுறோம், அதுக்கு பிறகு அந்த குழந்தையும் அவளை இழக்கிறான். அதுதான் மிகப்பெரிய துக்கம். சரி, நமக்கு ஒரு குழந்தை பிறகு ரைட்டு, கணவன் இல்லை. இப்போ என்னதான் தாவீது அவளை மகிழ்ச்சியா வைத்தாலும் கூட தன்னுடைய கணவன் பேரில் அவள் இருக்கிற அன்பு போயிருக்குமானா போயிருக்காரு. ஒருவேளை அவன் சண்டை போட்டிருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு விதத்துல அவன் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை யுத்தத்துல உண்மையாவே மரித்திருந்தாலும் பரவாயில்ல, இவன் பொய்யான ஒரு சூழ்நிலை உருவாக்கி சாகடிக்கிறார். இந்த ஒரு தனி நபருடைய மகிழ்ச்சி அவளுடைய வாழ்க்கை என்ன செய்து வேதனைக்குள்ளாக்கிறது. அவன் சந்தோஷமா இல்லை. இப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நாம் என்ன செய்யணும்னா யோசித்து பார்க்கணும். என் சந்தோஷம் மற்றவர்களை வேதனைப்படுத்தி நான் அனுபவிக்கிறேனா, அல்லது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி அனுபவிக்கிறேனா? என் சந்தோஷம் எப்படியா இருக்குது? நீங்க சாப்பிட்ற காரியம், மற்ற வீடு, பணம், எதுவா இருக்கட்டும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சந்தோஷத்துக்காக ரோட்டில் போகிறவங்களை பிட் பாக்கெட் அடிக்கிறது, கத்தியை காட்டி மிரட்டி செயினை பிடிக்கிறான். ஒரு அம்மா போயினுக்குது, செயினை பிடிச்சி இழுக்கிறான். அந்த அம்மா தர ரோட்டில் இழுத்துனே போதான், விட மாட்டான். அப்படியே பயங்கர ரத்த காயம் வருது, ஆனால் விட மாட்டான். அவன் சந்தோஷத்துக்காக ஒருவரை வேதனைப்படுத்துகிறான். இது உலகம் முழுசும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தங்கள்லாம் ஏன்? ஒருவருடைய சந்தோஷத்துக்காக பல ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய சந்தோஷத்துக்காக இவளுடைய வாழ்க்கை முழுசும் வேதனை, கடைசி வரைக்கும் வேதனை, ஒரு வேதனைக்குள்ளாய் கடந்து. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருகிறார். பாவத்தினால் வருகிற சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு அவன் என்ன செய்யறான்? எதை வேணாலும் செய்யறான்னுங்கிறான். இது பாவத்தினால் ஒரு சந்தோஷம்.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது ஆரோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டே. ஆமா, இங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். அவர் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை என்ன செய்றாரு? இருக்கிறார். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. இவருடைய மோசையுடைய விஷயம் தாவீதுக்கு தெரியுமானா? தெரியும். மோசே தியாகமாய் தன் சந்தோஷத்தை எல்லாம் விட்டுவிட்டார். விட்டு தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனா இவரு தாவீது தன்னுடைய சந்தோஷத்துக்காக தேவ ஜனத்தை கொடுமைப்படுத்துகிற மாதிரி இதாங்க இல்ல. ஆனா மோசே என்ன செய்யறாரு? அந்த அரண்மனையில நல்லா வாழ்ந்திருக்கலாம், மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்கலாம். இவரும் அரண்மனையில தான் இருக்கிறாரு, இவரும் அரண்மனையில தான் இருக்கிறாரு. அரண்மனையில் இருக்கிற தாவீது, அரண்மனையில் இருக்கிற மோசே. இவர் என்ன செய்யறாரு பாருங்க, எல்லாத்தையும் அனுபவிக்க சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நான் அதை வெறுக்கிறேன், எனக்கு வேணாம் இது. தேவ ஜனங்களோடு கூட நான் துன்பப்படுவேன். இவர் என்ன செஞ்சிருக்கணும்? தேவ ஜனத்தோடு கூட யுத்தத்து களத்தில் இருக்கணும். இவர் என்ன பண்றாரு? வீட்டு மாடியில் இருக்கிறார். ஒரே புத்தகம், பழைய உடன்படிக்கை புத்தகத்துல ஒரே தேவனை ஆராதிக்கிறது தான். ஒருவர் தேவனுக்கு பயப்படுகிறார். அப்போ பிரமாணம் கூட கிடையாது. மோசே பார்வோன் அரண்மனையில் இருக்கும்போது பிரமாணமோ கட்டளையோ கற்போ எதுனா ஒண்ணுமே இல்லை. அவர் இப்படின்னா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இல்லை, தேவ ஜனத்தோடு கூட என்ன செய்வேன்? துன்பத்தை அனுபவிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்தோஷம் எதுவா இருந்தாலும் இந்த சந்தோஷம் மற்றவர்களை வேதனைப்படுத்தி வருது அப்படின்னா நம்ம யோசிக்கணும். முடிவு பாருங்க எப்படி இருந்துச்சு. இவருடைய முடிவு, அவருடைய முடிவை பாருங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 14-16. அப்பொழுது சிம்சோனின் பெண்ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். இவன் என்ன சொல்றாருன்னா, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். இந்த சிம்சோன் இது பெரிய சப்ஜெக்டா இருக்குது, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த சிம்சோன் தேவனுடைய ஆவியினால் பலன் அடைந்தவர், தேவாவினால் பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை பலனை தந்திருக்கிறார். இப்போ இப்படி வாழ்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கை முழுசும் அவருடைய சந்தோஷம் தான் வாழுறார். நான் சந்தோஷமா இருந்தா போதும். அப்பா அம்மாவுடைய சந்தோஷத்தை பற்றி அவர் கவலைப்படல. இஸ்ரவேல் தேசத்துடைய ஜனங்களுடைய சந்தோஷத்தை பற்றி அவர் கவலைப்படல. வரப்போகிற பிரச்சனை, இவருடைய சந்தோஷத்தினால் வரப்போகிற பிரச்சனையை பற்றி கவலைப்படல, எதை பற்றியும் கவலைப்படல. நான் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் நோக்கமா இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக மிக பெரிய பிரச்சனை தேசத்துல உண்டாச்சு. இஸ்ரவேல் தேசத்துல பிரச்சனை உண்டாகி கொண்டிருக்கிறது. அவர் நிலைமையும் முடிவு பார்த்தா சோகமா முடிஞ்சிச்சு. அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அவர் கேட்குறான், நீ இன்னும் விடுகதையை சொல்லு, எங்க அப்பா அம்மாக்கே நான் சொல்ல. ஆனா அப்பா அம்மா சொல்லாம இருந்தாரானா? சொன்னார், அலட்டினே இருந்தா. அப்புறம் சொல்லிட்டார், பட்சிக்கிற பட்சனும் பலம் அடுத்த மதுரம் வரும்னு சொல்லி விடுகதைக்கான விடுகதையை சொல்லிட்டார். விடுதலை கதையை போட்டு அவரே சொல்லிட்டார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய தாய் தகப்பனை விட என் சந்தோஷம் தான் முக்கியம், இவள்கிட்ட இருக்குதான் எனக்கு சந்தோஷம் அப்படி யோசிச்சான். கடைசியில் பார்த்தா அதை அனுபவிக்க முடியல.
அவன் வாழ்க்கையை சோகமாக முடிஞ்சிச்சு. அப்போ இந்த சந்தோஷத்தை குறித்து நாம் என்ன செய்யணும், யோசிக்கணும். என்ன சந்தோஷம்? இப்போ இந்த பக்கம் புதிய உடன்படிக்கை புத்தகத்தில் சில விஷயங்கள் பார்க்கலாம். லூக்கா 2:10. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமா, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். இப்ப கவனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சந்தோஷம் இந்த உலகத்துல வருதுனால, பரலோகத்தை விட்டு விட்டு இந்த பூமிக்கு வரப்போறார். அசுத்தமான, பாவம் நிறைந்த, அழுக்கான பாவ சுமக்கிறதுக்கு பூமிக்கு வராரு. அப்போ அவர் என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாரு? இல்லை, அவர் ஒன்றும் சந்தோஷத்தை அனுபவிக்கல. கஷ்டம்தான். சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிறார், தங்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. இப்போ இப்படி எல்லா சூழ்நிலை போயிருக்கிறாரு. ஆனால் நான் சந்தோஷமாய் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் என்ன ஆகணும்? சந்தோஷமா இருக்க வேண்டும். கிறிஸ்து தான் சந்தோஷமாய் இருக்கும்படி பூமிக்கு வரல, இந்த ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது என்றார். அதுக்கு அந்த ராஜா யாரு? இவரு ராஜா தான், யூதருக்கு ராஜா. அவர் யாரு? அவரை யூதருக்கு ராஜா யாரு? தாவீது. அந்த ராஜா என்ன செஞ்சாரு? தான் சந்தோஷமா இருப்பதுக்கு தான் விரும்பினார். ஆனா கிறிஸ்து பாவத்தின் அடிமை தினத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடிந்தார். அவருடைய சந்தோஷத்துக்காக இவர் எல்லாவற்றையும் இருந்தார். துக்கம் அடைந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கத்தை சுமந்தார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். காயங்கள், வேதனை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தினார். அவர் ரட்சிப்பை தந்தார். 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 2ஆம் வசனம் 12:2. அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமா, சந்தோஷம் அவருக்கு எங்க அப்படின்னா இந்த பூமியில இல்ல, இதன் பிறகு சந்தோஷம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில் சந்தோஷப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமா, அல்லது இதன் பிறகு இருக்கிற சந்தோஷத்தை விரும்புகிறோமா? இப்போ இந்த பூமியிலே சந்தோஷப்பட விரும்புகிறவர்கள் மற்றவங்க என்ன செய்யறோம்? கஷ்டப்படுத்தி தான் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷப்படுத்தி சந்தோஷமா இருக்கலாம், கஷ்டப்படுத்தி சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம் என்னன்னா, இந்த பூமியில் மற்றவர்களை சந்தோஷமா வைக்கணுன்றவங்க கட்டாயம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷத்தை நாம் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருப்பதற்காக யாரையும் என்ன செய்யல? கஷ்டப்படுத்தவே இல்லை. எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அவர் என்ன செய்தாரு? துக்கத்தை ஏற்றுக்கொண்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நமக்கு அவர் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். இப்போ அந்த புரிந்து கொள்ளுதல், எதனால் எனக்கு சந்தோஷம் என்ற புரிந்து கொள்ளுதல், நான் அதுக்கு 2 போன மாதம் ஆமாம், அப்போ அங்கே சந்தோஷத்தை குறித்து பேசியிருக்கிறேன். அதில் சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும். கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சந்தோஷம், ஆவியின் கனியில அல்ல, கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர். இது 15ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். லூக்கா 15, 9, 10. கண்டுபிடித்த பின் தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னுடைய கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா, பரலோகத்தில் சந்தோஷம். ஒரு உதாரணத்தெல்லாம் சொல்லிட்டு, அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் தனக்கு முன்பாக உள்ள சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த ஜனங்களுடைய மீட்பு தான். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருந்தது. என்ன கேட்ட என்ன சொல்வாரு? இங்கே ஒருவர் ரட்சிக்கப்படுகிறானே, அதுதான் சந்தோஷம். இதற்காக தான் நான் அவமானத்தை அடைந்தேன், நிந்தை, வேதனை, எல்லா
வஞ்சகமான வார்த்தை, காட்டி கொடுக்கப்படுதல், மறுதளிக்கப்பட்டது எல்லாம் அனுபவித்ததின் காரணம் என்னன்னா, இனி வரப்போகிற உங்களுக்கு ரட்சிப்பினால் வருகிற ரட்சிக்கப்படுகிற மனம் திரும்பிங்களே, அது எங்க சந்தோஷமா? பரலோகத்தில் சந்தோஷம். அப்போ உங்களுடைய மனம் திரும்புதலின் வாழ்க்கை பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இப்ப மனம் திரும்புதலின் வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவரை நீங்கள் மனம் திரும்புகிற வாழ்க்கைக்கு நிறைய நடத்தும் போது அவர்களே சந்தோஷப்படுறாங்க, நீங்களும் சந்தோஷப்படுறீங்க. பரலோகத்தில் சந்தோஷம். அப்ப நம்முடைய வாழ்க்கை நம்மோடு கூட நின்று போயிடுறது. மனம் திரும்புதலின் அனுபவம் என்னோட கூட இல்லை. நான் என்ன செய்யணும்? என் பக்கத்து வீட்டுக்காருக்கு சொல்லணும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மணிக்கணக்காக பேசின்போம், சாப்பிடுவோம், வீட்டுக்கு கூப்பிடுவோம், நாம் அங்கே போவோம், எல்லா கதையும் பேசுவோம். ஆனால் எதை மட்டும் பேச மாட்டோம்? மனம் திரும்புதலை பற்றி பேச மாட்டோம். முதல்ல அதான் பேசணும். உங்களுக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, எந்த விதத்தில் ஆகிலும் இன்னும் 2 மாதம் இது முழுசா என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஆனால் மனம் திரும்புதலின் அனுபவம் உங்களுக்கு முழுமையாக சரியாக இருந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. பவுல் தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை மீட்கப்பட தெளிவாக சொல்கிறார். 7 நிமிஷத்தை சொல்லிடுறார் அதிகபட்சம். அப்படி சொல்ல காரணம்னா, அது அவர் அனுபவமாக இருக்குது, தினந்தோறும் அனுபவிக்கிறார். அப்போ அந்த மனம் திரும்ப அனுபவத்தை நான் ஒவ்வொரு அனுபவித்து அந்த சந்தோஷத்தை சந்தோஷமாகுதா? ஏன் ரட்சிக்கப்பட்டதுதான்? ரட்சிக்கப்பட்டிருக்கு இல்லை? அந்த 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 எப்போ இருக்குது வச்சுங்களேன், இருந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் போகவே போகாது. ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை தூக்கி எடுத்துக்கிறாரு, இவ்வளோ பாவத்தை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. இந்த பாவத்தில் மட்டும் என்னை தூக்கி எடுக்கலாம், செத்து போயிருப்பேன் இல்லை, நரகத்தான் போயிருப்பேன், மரித்து போயிருப்பேன், தற்கொலை பண்ணியிருப்பேன், ஏதோ சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? என்ன தூக்கி எடுத்திருக்கிறாரு. அப்போ அது நான் மறக்கக்கூடாது. 3 யோவான் 3:4. சகோதரர் வந்து, நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமா, யோவான் சொல்றார். இந்த சந்தோஷத்தை பாருங்க, அந்த ரட்சிப்பினால் உண்டாகிற சத்தியத்தில் நடக்கிற அந்த சந்தோஷத்தை விட மேலானது எனக்கு எதுவுமே இல்லைன்றார். யாருக்கு சொல்றாரு? காய்க்கு சொல்றார். நீ வந்து சத்தியத்தில் நடந்து கொள்கிறான்னு மூப்பர் சொல்றாங்க. இந்த சாட்சியை நான் கேட்கும்போது மிகுந்த சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷம் ஒரு உண்மையான ஊழியக்காரன், அதாவது ஊழியத்தை ஊழியமாய் செய்வர்களுக்கு எது சந்தோஷம்? சத்தியத்தினால தான் சந்தோஷம். அப்படி இல்லாமல் வேற சந்தோஷம் கிடையாது. எனக்கு சத்தியத்திலே அதுக்கு தான் பிரயாசம், அவங்க அதுதான் பிரயாசப்படுவாங்க. அப்போ நாம் மற்றவர்கள் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். பவுலும் சந்தோஷப்படுற. பவுலை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15:3. அப்போஸ்தலர் நடபடிகள் 15:3. அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். ஆமா, இங்க கவனிங்க. இந்த சந்தோஷத்தை குறித்து நீங்க எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரட்சிப்பை குறித்து இருக்கும், அடுத்தது எங்க இருக்குது? சத்தியத்திலே நடக்கிறதை குறித்து இருக்கும். அப்போ இந்த 2 விஷயம்தான் ஒரு விசுவாசி அவருடைய வாழ்க்கையில சந்தோஷப்படுகிற காரியம். நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா எவ்வளோ விஷயம் இருக்குது உங்க வாழ்க்கையில, எவ்வளோ விஷயம் இருக்குது. நல்ல வேலை இருக்கலாம், நல்ல குடும்பம் இருக்கலாம், நல்ல பிள்ளைங்க இருக்கலாம், இப்படி பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், அது இது எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷத்தை விட உங்களுக்கு இருக்கிற மேலான சந்தோஷம் என்னன்னா, ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறதிலும் சந்தோஷம், சத்தியத்தில் நடக்கிறது சந்தோஷம். இப்போ இதுதான் உண்மையான சந்தோஷம். அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். நாளைக்கு என்ன நடக்குமே தெரியாது இல்லை, நாளைக்கு இது இருக்கும் இது இருக்கா தெரியாது. வானம் பூமியும் ஒழிந்து போயிடுன்றார். வானம் பூமி என்ன செய்யும்? ஒழிந்து போயிடும். இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா?
ஆ நல்லா இல்லை. இப்போ இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், இது நான் சொல்ல, பைபிளில் தான் இருக்குது. ஒரு காலகட்டம் வருமா, இந்த நகையை பற்றி நிறைய பேசுகிறாங்கல்ல, விலை போயின்னு இருக்குது, அது தான் அப்படியே டாப்பிக்கில் போயினுக்குது. இது நிறைய வச்சுக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பக்கம் உலகம் சொல்லுது, இன்னொரு பக்கம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் வரும் அதெல்லாம் துருப்பிடிச்சு போயிடுன்னு. ஒரு நாள் வரும் அது தூக்கி தெருவில் அடிக்கிற காலம் வரும் அப்படின்னு. இதை வசனத்தை கேட்கும்போது பயமாக இருக்குதா, கவலையாக இருக்குதா? சில பேருக்கு என்னடா இது, இப்படி ஒரு வசனம் இருக்குதா அப்படின்ட்டு யோசிக்கிறான்லாம் இருக்கிறாங்க. இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போய் தேடி பார்த்து கண்டுபிடிங்க. விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, வேணாம், அது கேட்கறதுக்கு நல்லா இல்லைதுன்னா விட்டுருங்க. நமக்கு நல்லா இல்லாத வசனம் இருக்குது. ஆனால் நல்லா இல்லாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு வைப்பாரா அப்படின்னா வைப்பாரா? வைக்க மாட்டார். எல்லாம் நன்மைக்கு தான் வச்சுக்கிறார். எதுவுமே நல்லா இல்லாத விஷயம் எதுவுமே பைபிளில் கிடையாது, எல்லாமே நல்லது தான். இப்போ வந்து எந்த அளவுக்கு இது டாப்புக்கு போதோ அந்த அளவுக்கு குப்பைக்கு போகும். உச்ச கட்டத்துக்கு போதில்ல, ஒரு நாள் வரும் அன்னைக்கு இது துருப்பிடிச்சி தூக்கி குப்பையில் வாரி போடுற மாதிரி ஆகிடும். சீப்போ இது எதுக்குறாது, வேஸ்ட்டு வச்சுன்னு அப்படின்னு போடுற அளவுக்கு வந்துடும். அதனால் வந்து நீங்கள் அதில் சந்தோஷப்பட வேண்டிய, அப்போது இப்போ சந்தோஷப்படலாம். ஒரு நாள் இதுக்காடா சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு நினைப்போம். இவ்வளோ வச்சுக்கிறதுக்கு மூட்டை கட்டி பீரோவில் வச்சுக்கிறேனே, இதுக்காக சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காலம் கட்டாயம் வரும். நான் சொல்ல பைபிள் இருக்குது. அப்போ இங்கே பவுல் எதுக்கு சந்தோஷப்படுறாருன்னா, புரஜாதிகள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களே, அப்போ உங்களுடைய சந்தோஷம் இதை விட பெருசா. நான் சந்தோஷப்படுறேன்னா எதில் சந்தோஷம்? உண்மையாக ஊழியத்தில் ஜனங்க அதுதான் சந்தோஷம். ஊழிய செய்து வரும்போது இந்த ஜனங்கள்லாம் சந்திக்கப்பட்டுக்கிறாங்களே, ஜெபம் பண்ணிக்கிறாங்களே, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களே, அதுதான் சந்தோஷம். அதுதான் இங்கே சொல்கிறார். இதை விட மேலே அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இங்கே இப்போ நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து சொல்கிறேன். இப்பொழுது கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது இதுதான் சந்தோஷம். ஒரு அம்மா உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கோல்டு, சாகும்போது என்ன நடந்துச்சு? ஒன்றுமே கிடையாது, இல்லை, ஒன்றுமே இல்லை. இதான் வாழ்க்கை. ஒன்றும் செய்ய முடியாது. அதை எடுத்துன்னு போய் நீங்கள் வந்து போகிற இடத்துல எடுத்துன்னு போய் வச்சுக்க முடியுமானா வச்சுக்க முடியாது. நீங்கள் இங்கேருந்து ஒரே ஒரு குண்டுமணி கூட பரலோகத்துக்கு எடுத்துன்னு போக முடியுமானா எடுத்துக்க முடியாது. ஆனால் எடுத்துன்னு போகிறதுக்கு விஷயம் இருக்குது பைபிளில். உங்களுடைய கிரியைகளை நீங்கள் கொண்டு போகலாம். உங்களுடைய கிரியைகள், இந்த உலகத்தில் வாழ்ந்த நற்கிரியைகள், நற்செயல்கள், அதை பரலோகத்துக்கு கொண்டு போகலாம். இப்போ இந்த நற்கிரியைகளாக எதை உண்டாக்குறது? சந்தோஷத்தை உண்டாக்குறது. அந்த சந்தோஷத்தை பரலோகத்தை என்ன செய்யலாம்? கொண்டு போகலாம். அங்கேயும் சந்தோஷம். ஆண்டு சொல்ல உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, ஆண்டவர் சந்தோஷப்படுறார். அப்போ ஆண்டவர் வசனம் எதிலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வேற விதமான வர்ற சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோம் முயற்சி பண்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு துக்கமா மாறிடும். இல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமா, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாய் இருக்கும். இந்த நிருபத்துக்கு பேரே சந்தோஷம்தான். பவுல் வந்து இந்த நிருபம் எழுதுறாரு இல்லையா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரும் பகுதி வந்து சிறைச்சாலைக்குள்ள இருந்தா எழுதியிருப்பார். சிறைச்சாலைக்குள் இருக்கிற ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்ம நாட்டு மாதிரி கிடையாது. நம்ம நாட்டு சிறைச்சாலைக்கும் எல்லா வசதியும் இருக்குதான் இல்லை, நல்ல சாப்பாடு, வீட்டிலேருந்து சாப்பாடு, நல்ல பிரியாணி. அவர் இந்த வெளியே எப்படி அனுபவிக்கிறார் அதே உலகத்திற்குரிய காரியம் எல்லாத்தையும் உள்ளே அனுபவிக்கலாம். அவர் உள்ளே இருந்தே பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம நாடு அங்கே அப்படி கிடையாது. ரோம சிறைச்சாலைக்குள்ளே அது மாதிரிலாம் இல்லை. கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கும், சங்கடியில் கால் கட்டப்பட்டிருக்கும். இந்த கை கால் கட்டப்பட்ட நிலையம் தான் 24 மணி நேரம் இருக்கும். அவர் வந்து எப்போ விடுதலை ஆகிறோ அப்போ தான் அந்த கை கால் சங்கிலிலாம் கட்டுவாங்க. அது வரைக்கும் சங்கிலியோடு இருக்கணும். கையும் காலை கட்டப்பட்ட சங்கிலியோடு இருட்டு அறைக்குள்ளே இருக்கணும். அந்த இருட்டு அறைக்குள்ளேயே அவர் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் கதவு திறக்கும் போது உட்காந்து எழுதியிருக்கிறான்னு தெரியல. கடுமையான சூழ்நிலை. அந்த நிலையில் அவர் என்ன சந்தோஷமா இருங்கன்னு எழுதுறாரு. எதனால சந்தோஷமா இருங்க அப்படின்னும் போது அதை சொல்றாரு அவர்.
எது கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். இப்போ கர்த்தருக்குள்ளே சந்தோஷம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் சூழ்நிலை என்னதான் நெருக்கினாலும் கூட ஆண்டவராக கர்த்தருக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும்? சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம். மற்ற எதுவுமே நம்மை சந்தோஷப்படுத்துவதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15, 16. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமா, இங்க ஒரு ஆலோசனை சொல்றார். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுது நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நீங்க நன்மை செய்யும்போது சந்தோஷப்படுவீங்க. தீமை செய்யும்போது தீமை செய்து சந்தோஷப்படுறவங்க இருக்கிறான், நன்மை செய்து சந்தோஷப்படுறவங்களா இருக்கிறான். தீமை செய்து சந்தோஷப்படுறவன் அது ஒரு கூட்டம். நன்மை செய்து சந்தோஷப்படும் நாம் எப்படி இருக்கணுன்றாரு தசம சபைக்கு எழுதுறாரு. நீங்க என்ன செய்யுங்க? நன்மை செய்து சந்தோஷப்படுங்க. இந்த நன்மை செய்து யார் சந்தோஷப்பட முடியும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் தான் பண்ண முடியும். கர்த்தருடைய பிள்ளைங்க தான் என்ன பண்ண முடியும்? உண்மையாய் நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்றால் அவர்கள் தான் நன்மை செய்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இது இல்லாத உலகத்தான் எப்படி நன்மை செய்து சந்தோஷம் அனுப்புவான்? அது ரொம்ப குறைவு தான். அது குறைவான காரியங்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க நன்மை செய்து சந்தோஷம் அனுப்பி ஏதோ காரணம் இருக்கும். நம்மளை பற்றி எல்லாரும் பேசணும், பெருமையா விளம்பரத்திற்காக, தன்னை உயர்த்துவதற்காக, நான் யார் என்று காட்டுவதற்காக. தேவனுடைய பிள்ளைய வாழ்க்கை அப்படி இல்லை இல்லையா? இன்னொரு சந்தோஷத்தை பற்றி பார்த்து முடிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 14:6, 14:6. மத்தேயு 14:6. அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். நடனம் பண்ணி என்ன பண்ணலாம்? ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். இவன் நடனத்தினால சந்தோஷப்பட்டான். இப்ப இந்த சந்தோஷத்தின் மிகுதியினால அவன் என்ன சொல்றான் கேளுங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். நீ எதை கேட்டாலும் தேசத்துல பாதிய கட்ட கொடுத்துறான். எதை கேட்டாலும் தரு. அப்பனா அவன் சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும்? டான்ஸை பார்த்தவனே. இந்த கருணாமூர்த்தின்னு ஒரு படம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அதை பார்க்கல அந்த படத்தை. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு இடத்த போட்டு காமிச்சாங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் போட்டு காமிச்சாங்க. அது ஃபஸ்ட்டு போடுற படம். அதன் பிறகு நாங்கள் அதை போட்டோம். அந்த சமயத்தில் இந்த டான்ஸு ஆடினாங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க, டான்ஸை கட் பண்ணிட்டாங்க. அது பிறகு நாங்கள் பல இடங்களில் போட்டோம் அதை ஃபிலிம் ஷோ. அப்போ அது இல்லை, அது நல்லா இல்லை அப்படின்ட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்போ என்னன்னா அவன் இந்த டான்ஸில் சந்தோஷப்பட்டு என்ன செய்திருக்கிறான் அப்படின்னா, அவன் சந்தோஷத்திற்காக யோவான் சானுடைய தலையை என்ன செய்து போயிடுச்சு. ஏரோதியால் அவரும் சந்தோஷப்படுறான் தலை போறதுக்கு. இல்லை, இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குது. மற்றவர்களை வேதனைப்படுத்தி இன்னைக்கும் நடந்தா இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றவருடைய சந்தோஷத்துக்காக இல்லை, தங்களுடைய சந்தோஷத்துக்காக மற்றவர்கள் என்ன செய்யறாங்க? வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற கூட்டம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முடிவுலாம் பார்த்தா வேதனையா இருக்கு. அந்த மாதிரி ஆட்களுடைய முடிவே வருதாம ஒன்றிருக்கு. இல்லை, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தான்ல, அவனுடைய வாழ்க்கையின் முடிவுலாம் பாருங்க. வரலாறு யூத பாரம்பரியத்திலையும் வரலாற்றுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட நிம்மதியாகவே இல்லை. விபத்து, பைத்தியம் பிடிச்சிக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. ரோம் அப்படின்னு ஒரு ஆங்கில படம். அப்போ அந்த சிலுவையில் அறையில ஆணி அறையிறான் பார்த்தீங்களா, அந்த சத்தம் அவனுக்கு கேட்டே இருக்குது. அவன் அடிச்சு வந்துட்டான் அந்த போர் சேவகன். அவன் தான் சீஃப் அதில். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு சத்தம் கேட்குதுன்றான். நைட்லாம் தூங்கவே முடியல அவனால். அதை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிறான். அந்த சத்தத்தை வச்சு அந்த துணியினால் ஒரு பிரச்சனை வந்துடுது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சில விஷயங்கள் உண்மையாக இருக்குது, உண்மையான விஷயம் தான் எடுத்துக்கிறாங்க. அதாவது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்.
நான் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். என் சந்தோஷத்துக்காக நான் மற்றவர் என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. இது அப்படியே தொடர்ந்து நாம் பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். கண்ணில் மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளை கண்ணியுடன் ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கிருபையில கரத்தில் போடுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சந்தோஷம் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம் ஆண்டவரே, மற்றவருடைய வேதனையினால் வருகிறதா இருக்கக்கூடாது ஆண்டவரே. மற்றவர்களை துக்கப்படுத்தி சந்தோஷம் வருகிறதா இருக்கக்கூடாது ஆண்டவரே. மற்றவர்களை ஏமாற்றி வருகிற சந்தோஷமா இருக்கக்கூடாது. உலகம் அப்படி செய்த ஆண்டவரே, மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து சந்தோஷப்படுகிற உலகமா இருக்கு. இந்த சூழ்நிலையில, இந்த கால வேளையில நாங்கள் ஒருவரையும் அப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தலாம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மற்றவருடைய சந்தோஷத்துக்கு பங்குடலாம் இருக்கிற ஆண்டவரே. எந்த விதத்திலும் மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து சந்தோஷப்படுகிற அந்த அனுபவம் வேண்டாம் ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவங்க சந்தோஷம் பரலோக சந்தோஷமா இருந்தது ஆண்டவரே. ஆனால் தாவீது அப்படி இல்லை. சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்தா அப்படி இல்லை ஆண்டவரே. இந்த ஏரோது அப்படிப்பட்டவனா இல்லை ஆண்டவரே. நேவுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆனால் நாங்கள் உண்மை போல இந்த உலகத்தில் ஆண்டவரே மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்களும் கொடுத்து பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க உதவி செய்ய முடியாம ஜெபிக்கிறோம். வந்த ஒரு ஆஸ்வதிங்க பிரயாச பண்ணி ஆஸ்வத நாமத்தை மயம்படுத்தும். எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாம ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.